இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீனராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒரு முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள் அதுக்குள்ளெல்லாம் போகாமல் ஒரு ஒரு கிரகமும் ராசிக்கு ஒரு ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, இந்தந்த அமைப்பில் இருக்கும் பொழுது, குறிப்பாக ஆண்டு கிரகங்கள் அமைப்பு இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு பொது தாக்கத்தை, பொது பலனை அந்த ராசிக்கு கொடுக்க போகிறது, 2026 எது மாதிரி ஒரு மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத மீனராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ஒரு வருட காலம் ஏப்ரல் 14 2026 ஏப்ரல் 13 2027 வரைக்கும் இருக்கான ஒரு ஆண்டு சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஆண்டு முடிவது வரைக்கும் எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்குது, எது மாதிரி ஒரு பலாபலன்களை மீனராசிக்காரர்கள் கொடுக்க போகுதுங்கிறது துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மீனராசிக்காரருக்கு ஜென்மசனி நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு முழுக்க ஜென்மசனி தாக்குதல் இருக்கதான் போகிறது. ராசிக்குள்ளேயே சனி இருக்கிறார். ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறது. தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்துல குரு பெயரிக்கிறது அருமையான விஷயம். என்ன ஆகுது, தொழிலில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த மீனராசிக்காரங்கள் 5ஆம் இடத்துக்கு குரு மாறுவது ராசியை குரு பார்த்து ஜென்மசனி தாக்குதலை குறைக்குது, பிரச்சனையை கொஞ்சம் தீக்குது. இதுவரை நம்ம என்னடா பண்ண போகிறோம், அடுத்தது நம்ம எப்படி தான் பண்ணி மீள போகிறோம், சில விஷயத்துக்கெல்லாம் நமக்கு ஆன்சரே தெரியலையே, சொல்யூஷனே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு இருக்கக்கூடிய வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, பெரிய முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன், கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஜூன் 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஸ்லோவாக உச்சகுருவின் பார்வை ராசி மேலே விழுகும் பொழுது, அந்த சனி குருவின் பார்வை பெறும் பொழுது அதோட கோர ஒரு அமைப்பு குறைந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, மனம் கொஞ்சம் சாந்தப்படக்கூடிய அமைப்பு, சில சொல்யூஷன் கிடைச்சி, சில ஹோப், சில நம்பிக்கை பிறக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ அதனால் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் புத்தாண்டு பிறந்து 1.5 மாதத்தில் நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஜென்மசனி தாக்குதலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவுமே 11ஆம் இடத்துக்கு போகிறாங்க. ராகு 11க்கு போகிறார், கேது 5க்கு வரார். ஸோ நல்லாவே ஒரு லாபம் பெறக்கூடிய அமைப்பு, புதுசாக நம்ம எதிர்பார்க்காத சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது. அடடா இது பரவாயில்ல, இதை வச்சு நம்ம கொஞ்சம் பிரச்சனையை தீர்த்துக்கலாம், ஃபினான்ஷியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உறவுகளில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு பிற்காலத்தில் அடுத்த வரக்கூடிய இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு வருது. ஸோ எப்படி பார்த்தாலும் நடக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு குரு பயிற்சி 1.5 மாதத்துலேருந்து நல்ல மாற்றத்தை மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ கடந்த 6-7 மாதமாக ஜென்மசனி தாக்குதலில் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மன இறுக்கத்தோட உச்சத்துக்கு இருக்கக்கூடிய, அதுவும் சந்திரன் சனியோட சேர்ந்தோ, சனி பார்வை பெற்றோ, ராகு கேதுகளோட சம்மந்தப்பட்டோ ஒரு இருள் சந்திரனாக இருந்து மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னுமே கிளாரிட்டி இல்லாத ஒரு அமைப்பு, மனம் இறுக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு, வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிரச்சனைகள். இதே ஒரு சிறிய வயதினராக இருந்தால் மனசு நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போய் தவறான விஷயத்தில் போகிறது, இந்த நேரத்திலலாம் போய் கெட்ட பழக்கம் பழகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இளைஞர்கள் கொடுக்கும். ஸோ இளைஞர்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல புத்தி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது மாதிரி கல்யாணம், திருமணம் எதிர்பார்க்குறவங்க கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஸ்பவுஸ் எப்படிங்கிறது பார்க்கணும், அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி வேலை தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக எல்லாத்தோட டீல் பண்ணி பிரச்சனையை எமோஷ்னலாக அணுகாமல் லாஜிக்கலாக அணுகி அந்தந்த நேரத்தில் அதுக்கு வேணுங்கிற சொல்யூஷனை பெற்றக்கூடிய அமைப்பு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வருது. ஸோ ஜென்மசனியால் பாதிக்கப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. ராகுவும் 12ஆம் இடத்திலிருந்து விரயத்தை கொடுத்துட்டு இருந்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருந்த ராகு 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானத்துக்கு போய் குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மீனராசிக்காரங்கள் ஜென்மசனியை தாக்குதலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குதுங்க. ஸோ இதை வைத்து நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனையிலேருந்து உயர்வை நோக்கி நீங்கள் போகக்கூடிய அமைப்பாக யூஸ் பண்ணிக்கணும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல பலன்கள் உண்டு. ஸோ இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் உங்கள் ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் மீனராசியில் ரேவதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, புரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்,
என்ன தசாபுக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறது, நல்ல யோகமான தசைகள் உங்கள் லக்னத்துக்கு போயிட்டு இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து, நல்ல யோகமான தசைகள் போகும்பொழுது நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் தீய பலன்கள் குறைவாகவும், கொஞ்சம் சுமாரான தசை போகும்பொழுது நம்ம சொன்ன இந்த தீய பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குமே ஒழிய, மற்றபடி உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் எடுத்து அடுத்த வரக்கூடிய 3 வருடம், 1 வருடம், 6 மாதம், ஷார்ட் டேர்ம் லாங் டேர்மில் எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கையை திரும்ப போகிறது, எது மாதிரி டெசிஷன் எப்போ எடுக்கலாம், எப்போ மாறலாம், எப்போ வந்து ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது, வெளிநாடு இப்போது அரசு உத்தியோகமா, கார்ப்பரேட் லைஃபா, தொழிலா, வேலையா, குடும்பத்தில் உறவுகள், கல்யாணம் எப்போ, குழந்தை பேர் எப்போ எதிர்பார்க்கலாம், எப்போ வந்து நமக்கு சுப விஷயங்கள்லாம் தடைகள் நீங்க போகிறது, எப்போ கடன் அடையும், எப்போ பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வருவேன், இது மாதிரி பல விஷயங்கள் எந்த ஒரு மூட நம்பிக்கையிலையும் போகாமல், பரிகாரங்கள்லாம் போகாமல் எப்படி இருக்குது கிரகம், எந்த மாதிரி காமிக்குது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம காத்து கிடைக்கிறது, எது மாதிரி திசையில் நம்ம எது மாதிரி செய்தால் நம்ம வந்து உன்னுமே நம்ம பலன்களை நம்ம வாழ்க்கை விஷயத்தை உன்னுமே நம்ம மேம்படுத்த முடியும், நம்ம பொட்டன்ஷியல் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு நம்ம கண்டிப்பாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கண்டிப்பாக பார்த்து அதுக்கு வேணுங்கிற தீர்வுகளை தேர்ந்து எந்தெந்த டைம்லைன்ஸ் என்ன, எது மாதிரி யோகமான தொழில், யோகமான படிப்பு, யோகமான வேலை, எந்த துறை நமக்கு நல்லா இருக்கும், எந்த நேரத்தில் மாறலாம், எப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கடன் அடையும், எப்போ வந்து குடுக்கல் வாங்கல பிரச்சனை தீரும், எப்போ வம்பு வழக்குகள் தீரும், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக எப்போ வரும், எப்போ போடலாம், எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் உங்களோட இண்டிவிஜுவல் சார்ட் எப்படி இருக்குது, 9 கிரகங்கள் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்து இருக்குது, அதை வைத்து உங்கள் கர்ம பலன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்து அது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளையும் திட்டத்தையும் திட்டி அது பிரகாரம் நம்மளுடைய டைம்லைன்ஸ் நம்ம போகும் பொழுது தேவையற்ற பண விரைவு, பண விரயங்கள், டைம் வேஸ்ட், சமய விரயங்கள், இது எல்லாத்தையும் தவிர்த்து நம்ம பிராப்தம் என்ன, நம்மளோட ஜாதகம் என்ன சொல்லுது, எந்த கிரகம் நல்லா இருக்குது, எந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக இருக்கணும், எந்த நேரத்தில் வேகமாக செயல்படணும், எந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்கணும், எந்த நேரத்தில் மாறுவது நல்லது, மாறினா இந்த நேரத்தில் நல்லா இருக்குமா, எதை நோக்கி நம்ம போகலாம், நமக்கு அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் பிளான் எப்படி இருக்குது, நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அமையிற மாதிரி இருக்கா, அல்லது நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம மாட்டிக்கூடாதா அப்படிங்கிறத எந்த விதத்துலையும் மூட நம்பிக்கையில் போகாமல் துல்லியமான பலன்கள், நம்ம கிரகம் எந்த அமைப்பில் இருக்குது, திக்பலம், ஸ்தானபலம், திருப்பலம் பொறுத்து உங்கள் கர்மா எப்படி செயல்படுதுங்கிறத துல்லியமாக பார்த்து அது மூலமாக நல்ல கிளாரிட்டி பெற்று வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து நேர்முகமாக போய் எந்த ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்களை போகாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ஏமா இப்போ வந்து ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் இப்போ தானமா பார்த்தோம், தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறீங்க, எதம்மா நாங்கள் கடைப்பிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப தொன்று தொட்டு நம்ம கடைப்பிடித்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன, எந்த ராசி பலன் நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிப்பார். மகர சங்கராந்தி காலகட்டம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுந்தருள்வார். அவர் என்ன மாதிரி ஆபரணங்களை போட்டுட்டு வராரு, என்ன வாகனத்தில் வராரு, என்ன ஆயுதம் ஏந்தி வராரு, இதை பொறுத்து அந்த வருடம் முழுசும் பலன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு இன்றைய தினம் தான் பஞ்சாங்கம் மோதுறது. அதே மாதிரி இன்றைய தினம் கிராமத்தில் நிறைய பேர் இன்றளவும் செய்யக்கூடியது இருக்குது. அந்த ஊரில் சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த புரோகிதர்கள் கிட்ட போய் கேட்பாங்க, அப்பா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு வந்து வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படிங்க இருக்குது அப்படின்ற மாதிரி, என் பேத்தி வந்து மேஷ ராசி, என் பேரை வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி, அவங்களுக்குலாம் இந்த வருஷம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற வழக்கம் இருக்க தான் செய்யுது. ஆக இடையில வந்து இந்த ஜார்ஜியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறது, 2025 எப்படி இருக்குது, 26 எப்படி இருக்குது, மிட் நைட்டில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் இடையில வந்த பழக்கம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை கனி காணுதல், தமிழ் புத்தாண்டு பலன்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப தெளிவாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளானட்டரி பொசிஷனை வச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி, இன் ஜென்ரல் வந்து பாருங்கள், இந்த பராப வருடம் பொதுவாக தமிழ் மாதங்கள் தமிழ் வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா
தமிழ் மாதங்கள் 12, தமிழ் வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 60 வருடங்களில் 40வது வருடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பராபவ வருடம் அப்படிம்பாங்க. பராபவம் அப்படின்றது சமஸ்கிருதத்தில் என்னங்க அர்த்தம் அப்படின்னா தோல்வி, அழிவு, அவமானம் அப்படின்றது அர்த்தம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெட்டது தான் நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. இடைக்காட்டு சித்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். பராபவத்தில் நல்ல வந்து பார்த்திங்கன்னா மழை நல்லா செழிச்சு இருக்கும். அதே மாதிரி விவசாயம் நல்லா வளரும். உயிரினங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் உயிரினங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் தகுதிக்கும் அவங்கவுங்க தராதரத்துக்கும் ஏற்ற மாதிரி அவங்கவுங்க தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வருமானம் அப்படின்னு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அரசியலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நெகட்டிவ் என்னம்மா? இப்போ நீங்கள் அழிவு, அவமானம், தோல்வின்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி கெடுபலன்களும் இருக்கா? சாலிடாக இருக்குது. சித்தர்கள் நம்ம இடைக்காட்டு சித்தர் சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷங்களும் நேர் வழியில் ஓரளவுக்காவது ஹானஸ்டி அப்படின்றத ஃபாலோ பண்ணும். இப்போ இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அந்த ஹானஸ்டி தானே. சரி, அப்போ நம்மளுக்கு நெகட்டிவ் என்ன அப்படின்னா அவமானம். முதல் விஷயம் வந்து பாருங்க, நாட்டுக்கு ஒரு பெரிய அழிவு அப்படின்றது இருக்கு. யுத்தம், அந்த யுத்தத்தினால சில பல உயிரினங்கள் அழியக்கூடும் அப்படின்ற விஷயம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழை நிறைய பொழியும். போன வருஷம் எப்படி மழை நிறைய பொழிஞ்சிச்சு, அந்த மாதிரி மழை நிறைய பொழியும் அப்படின்ற ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பசுப்பால் நாசம் அப்படிங்கிறாங்க. ஆக வந்து பார்த்திங்கன்னா பசுமாடுகளுக்கு, ஜீவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிர் சார்ந்த உபாதைகள், ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. குப்பைகள்லேருந்து ஒரு விதமான இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் பல சாமியார்கள் சொல்லிட்டு தெரியுறாங்க பார்த்தீங்களா. நான் அம்பிகையினோட தூதன் சொன்னால் கூட பரவாயில்ல, ஈசனோட தூதர்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் தான் அம்பிகை அப்படின்னே சொல்லிட்டு தெரிவாங்க. அவங்களுக்கு பிரித்த ஆபத்து அப்படின்றது உண்டு, தலைவர்களுக்கு ஆபத்து அப்படின்றது உண்டு. இருந்தாலும் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உலக நாடுகளில் நம் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கும். பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்துறையில் நம்ம நாடு சாதிக்கும். அதுலேயும் இந்த மாடர்ன் சிஸ்டமை விட இந்த ஆயுஷ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம் இதெல்லாம் தலை தூக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது. மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கு வரும். ஆக நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. அப்போ அந்த கெட்டது நிறைய வராமல் தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காஞ்சி மகாபெரிவா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் நாட்டுக்கு கெடுதல் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வருதோ, விதி வருதோ, பிளானட்டரி பொசிஷன்ஸ் அப்படி இருக்கோ, அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணும். இப்போதைய காலகட்டத்தில் விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் வழியும் வாய்ப்பும் உண்டா? சமஸ்கிருதத்தில் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கும் மேலே லிரிக்ஸ் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னாலும் நேரம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், விஷ்ணு சாஸ்திரநாமம் தினம்தோறும் வீடுகளில் மாலை நேரத்தில் ஒலிக்க விடலாம். இது நாட்டினுடைய பல அழிவுகளிலிருந்து நாட்டையும் காப்பாற்றும், நம்மளையும் காப்பாற்றும். ஆக பொதுவான பலன்கள் நான் சொல்லிட்டேன். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசியில் மீனம் ஒன்று. என்னம்மா நீங்கள் வேறு ரொம்பவே சந்தோஷன்றீங்க, நாங்களே ஜென்ம சனியில் உட்காந்து சனி பகவான் எங்கள் மூளையை தின்னுட்ருக்கான். எது வேலை செஞ்சாலும் எங்களுக்கு தாமதம் இருக்குது, தடங்கள் இருக்குது, அந்த வேலை நடக்க மாட்டேங்குது. அதுக்கும் மேலே என் மனசு ஒத்து வர மாட்டேங்குது கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்யறதுக்கு. எப்படி சொல்லக்கூடிய மீனத்தையும் பார்க்குறோம். அதே மாதிரி எங்களுக்கு மந்த நிலை அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்குமா. எந்த வேலை செஞ்சாலும் உடம்பு முடியாத மாதிரி இருக்குது, எக்ஸ்ட்ரீம் டயர்டு இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, முடியல, உடம்பு என்னவோ தடன்னு வருது, ரெஸ்ட் இருந்தால் தான் நல்லா இருக்குது. எப்படி சொல்கிற மீனத்தையும் பார்க்குறோம். அதே மாதிரி எனக்கு என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்குது, விட்டேத்தியாக இருக்குது. ஏன்டா மீனத்தில் பிறந்தோம், ஏன்டா இப்படி ஒரு வாழ்க்கை வாழறோம், எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுவோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு மனசு விட்டு போச்சுமா. இப்படி சொல்கிற மீனத்தையும் பார்க்குறோம். பொதுவாக மீனராசி அன்பர்கள் உங்களை பற்றி ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. காலபுருஷனுக்கு 12ஆம் பாவம், ரொம்பவே அதிர்ஷ்டமான ராசி மீனம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே பொதுவாக மீனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்து நிறைய விஷயத்த சாதித்து ஜெயிச்சு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ராசியில் மீனமும் ஒன்று. பொதுவாக வந்து பாருங்கள், உங்களோட லைஃப்பில் முற்பகுதி நல்லாயிருக்கும், இல்லைன்னா பிற்பகுதி நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு தசாபுத்தி எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னா வாழ்நாள் முழுசுமே அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக இப்படிப்பட்ட ஒரு ராசியில் பிறந்து உங்களோட புத்திசாலித்தனம் தான் உங்களோட மூலதனம் அப்படின்னு சொல்லலாம். லைஃப் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க. இப்போ ஜென்ம சனியாக உட்காந்து கண்டிப்பாக உங்கள் சனி பகவான் உங்கள் மனசை தின்றாரு, மூளையை தின்றாரு.
அப்படின்றது உண்மைதான். மற்றவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக மென்டாராக வெல்விஷஸாக இருக்கக்கூடியவங்க இப்போ எனக்கே ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது இருக்குங்க. என்னோட ஒரு முக்கியமான விஷயத்தை என்னாலே முடிவெடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. இது அத்தனையும் சனி பின்னக்கூடிய மாய வலை, அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கும் மேலம்மா இன்னும் 2 மாதம் தான் இந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? குரு பகவான் 1/6/2026 குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இல்லைங்களா? மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுது. சனி ஆல்மோஸ்ட் ஜென்ம சனியாக இருந்தாலும் அவர் பாட்டுன்னு உங்கள் தலை மேலே உட்காந்துட்டு இருப்பார். உங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். தலை மேலே உட்காந்துட்டு அவர் பாட்டுன்னு தூங்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஆக ஜென்ம சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுறாரு, பிரீத்தி ஆகிடுறாரு, பசிஃபை ஆகிடுறாரு. இது ஒரு பெரிய 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 ப்ளஸ்ஸுமா, ரொம்ப சந்தோஷம். 2வது வந்து பாருங்கள், ராகு 12ஆம் பாவம். உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கினீங்க. எனக்கு கார் ஆல்ரெடி ஒரு கார் இருக்குது, எனக்கு லக்ஸரியஸ் கார் வேணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு, வாங்கினீங்க. எனக்கு வீடு நல்லதாங்க இருக்குது. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியெல்லாம் வீடு வந்து பயங்கர வந்து லக்ஸரியஸாக இல்லை, பிரம்மாண்டமாக இல்லை. இப்போ தாங்க வீடு கட்டும் போதே பிரம்மாண்டமாக உள்ளே நுழையும் போது அடடா என்னப்பா என்ன மாதிரி காசு வந்து இங்கே பயங்கரமாக இழைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு மற்றவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஒரு லேவிஷ்னஸ் அப்படின்றது, நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றது இருக்க தான் செஞ்சிச்சு. அதே மாதிரி ஆசைப்பட்ட விஷயத்தெலாம் வாங்கினீங்க. 12ஆம் மாதம் வரைக்கும் இது அத்தனையும் நடக்குமா, டோன்ட் வரி. ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 6ஆம் மாதம் வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேலே இருக்குது, குரு சண்டால யோகம் இருக்குது. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை ராகு மேலே இல்லை. அப்போ ராகு என்ன பண்ணுவார்? ரொம்ப சிம்பிள். நான் வந்து ஷாப்பிங் போகணுன்னு பிளான் பண்ணேங்க. 20,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போகலான்னு முடிவு பண்ணேன். 2 லட்சம் ரூபாய்க்கு ஷாப்பிங் வாங்கிட்டு வந்துட்டேன். ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு, எனக்கு ஷாப்பிங் பண்ணுறது பிடிக்கும். ரைட். இருந்தாலும் எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 1 நொடி பொறுமை 1 கோடி நன்மை அப்படிம்பாங்க. செய்யறதுக்கு முன்னாடி செய்யலாமா வேணாமா, இது தேவையா, இது இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அடுத்து வந்து நம்ம லைஃப் வந்து காலகட்டம் நம்மளோட ரொட்டீன் லைஃப் ஓடுமா, இது இல்லைன்னா ஓடாதா, அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க. வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நான் சொன்ன ஒரு அட்வைஸை நீங்கள் தூக்கி போட்டுடலாம், பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அதே மாதிரி பாருங்கள், கேத்து 6ஆம் பாவம். பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்கவும் செய்யாதீங்க, ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிங்களா? அசட்டு தைரியம் அப்படின்றது வேண்டாம், ஓவர் கான்ஃபிடென்ஸ் அதுவும் வேண்டாம். அதுக்கப்புறம் 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு, உங்கள் ராசியாதிபன் 5ஆம் பாவத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கா. இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பீங்கம்மா, அத்துணை பொறுப்புலையும் எத்தனை நல்ல கர்மாக்கள் செஞ்சுருப்பீங்க. அத்துணை நல்ல கர்மாக்களுக்கான பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய மீனராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. சரிங்களா? ரொம்ப நாளாக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பேபி பிறக்கிறதுக்கான வாய்ப்பும் கரு கூடுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்களால் இருந்து வந்த மனக்கவலை, மன உளைச்சல், தீராத தொல்லை எல்லாம் மாறக்கூடிய காலகட்டம். என் புள்ள தங்க கம்பியாக மாறிடுமாம்மா, ஸ்ரவன் குமாரா மாறிடுமாம்மா அப்படிலாம் கேட்கக்கூடாது. பிள்ளைங்க ரொம்ப உங்களை வந்து வறுத்து எடுத்திருந்தாங்க, ரொம்ப உங்களை கொடுமைப்படுத்தினாங்க, ரொம்ப உங்களை வந்து பார்த்திங்கன்னா இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஹராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் பகுதி குறையுமா. என் பிள்ளை பெருசாக ஹராஸ் பண்ணலைங்க, ஆனால் படிக்கவே இல்லைங்க, அதுதாங்க எனக்கு பிரச்சனை. கவலைப்படாதீங்க, ஓரளவுக்கு படிக்கும், பாஸ் பண்ணிவிடும். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குமா இந்த காலகட்டம். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கணும். பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அப்பாவாவோ அம்மாவாவோ இருக்கிறதுக்கு பதில் நல்ல ஃப்ரெண்டாக இருக்க பழகுனீங்க அப்படின்னா நல்லதுமா. அதே மாதிரி பூர்வீக சொத்து அது கோர்ட்டில் பஞ்சாயத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதில் ஒரு தீர்வு அப்படின்றது வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக மீனராசி அன்பர்கள் 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லது நடக்க போதுமா. அதே மாதிரி இந்த வருடம் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் உஷாராக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த வருடம் இனிமையான வருடமாக அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா எங்கள் குடும்பத்தில் பல தீராத பிரச்சனைகள் இருக்குது, குழந்தைங்களால் பல பிரச்சனை இருக்குது, சொத்து கோர்ட்டு கேஸுன்னு இப்படியே போயிட்டுருக்கு, சம்பாதிக்கிறது சுபவரையுமே ஆக மாட்டேங்குது, வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம், வீடு கட்டுறதுக்கான வழியும் இல்லை வாய்ப்பும் இல்லை, பிள்ளைங்களுக்கு 40 வயசு கிட்ட ஆயிடுச்சு, எப்போ திருமணம் நடக்கும், இந்த மாதிரி பல கேள்விகள், வெளிநாடு போகலான்னு நினைக்கிறோம், நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம மனுஷங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் தான் இருக்கும். சில பிரச்சனைகள் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால தீர்த்து வைக்கவே முடியாது, கடவுளனோட அனுகிரகத்தினால தான் தீர்த்து வைக்க முடியும். அந்த மாதிரி தீராத பிரச்சனைகள் இருக்குமா, எப்பமா தீரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு பதில் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் 14/4/2026
இது வந்து தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். மந்திரி வந்து செவ்வாய். இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி அர்க்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தாலேயானால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கா. மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார். சனி, செவ்வாய், இந்த புதன், இந்த 3 கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதை தவிர வந்து இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். இது வந்து குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி கிடையாது. எப்போது 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 26/5/2026. அப்போது அந்த 26/5 அப்போ பார்த்தலையானால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அதை தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போது ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் வந்து இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஆட்சி விழா, அதாவது சிம்மம் வந்து அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் வந்து 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்திலே வந்து போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது. இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்திங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தணியக்கூடும், ரொம்பவுமே தணியக்கூடும். இதில் வந்து பார்த்தலையானால் இந்த இது அரேபியன், சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். அது தவிர வந்து வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 300, 350, 400 ரூபாய் பர் கிராமுக்கு கொண்டு வந்துடும். இப்போ பார்த்தோம்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும்
டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரலுக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தில் பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்பந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். இது ஏன்னா உங்களுக்கு கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்க. உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை வந்து பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நன்னா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பா. மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா ரிஷப ராசின்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் வந்து 2 இது வந்துடும், மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்துலேயும் 4ஆம் பாதம் ஒன்றுத்துலேயும் வந்துடுறதுனால சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு உண்டான சுவர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம் 2026-27 என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசிநாதன் வந்து சனி. ராசிக்கு 2ஆம் இடத்துல 7.5 சனி நடக்கிறது. 7.5 சனி நடக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய பேச்சுக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக பேச்சில் ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷம் பராபவ வருஷம் பார்த்தோம்னா 14/4/2026 13/4/2027 வரலாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் வந்து நீச்சப்பட்டு போய் இந்த 2ஆம் இடத்துல குடும்பத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று களங்கம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்குது. இந்த வருஷம் பிறக்கும்போது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர பார்த்தோன்னா குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார், உச்சம் பெற்று போகிறார். 11ஆம் அதிபதி உச்சம் பெற்று போகிறார். 2-11 அதிபதி 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறது விசேஷம். செய்யக்கூடிய வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். போட்டிகளில் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலையில்
வேலை பளு அதிகமாக இருக்கும், செய்யக்கூடிய வேலைகள் மூலியமாக உங்களுக்கு புகழ் பெருமை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருப்பினும் சற்று களங்கம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மொத்தமே சனி பகவான் 2ஆம் இடத்துலேயே இருக்கார். அதனால் பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வரும். என்ன சார் குழப்பம் வரும்னு சொல்கிறீங்க, பணம் வரும்னு சொல்கிறீங்க, என்ன தான் சொல்ல வரீங்க? குரு பகவான் தன்னுடைய வீட்டையே பார்க்குறார். மே மாதத்துக்கு மேலேருந்து குடும்பத்தில் குழப்பம் இருந்தாலும் அது மேனேஜபிளாக இருக்கும். ஏன்னா சனி தனியாக இருந்து 2ஆம் இடத்துல போய் இருந்தாருன்னா குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். இவங்க கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யத்தை குறைப்பார். இதெல்லாம் பிரச்சனையை கொடுப்பார். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு பகவான் வேறு இருக்கார். ராகு இருக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கத்தை விட மாட்டார், தூங்குறத விட மாட்டார். அதிகமாக செய்யணும், எல்லாத்தையும் செய்யணும், தானே செய்யணும், வெளியூர் வெளிமாநிலம் எல்லாமே நீங்களே பறந்து பறந்து ஓடிண்டே இருப்பீங்க. எல்லா இடத்துக்குமே நீங்களே போகணுன்னு பார்ப்பீங்க, எல்லா விஷயத்தையும் நீங்களே செய்யணும்னு பார்ப்பீங்க. இதெல்லாம் சில நேரத்தில் தவறுகளாக முடியும். குருவின் பார்வை வரும். குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விட போகிறது. அப்போது ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார். அதனால் எது எடுத்தாலும் தானே செய்யணுன்ற ஒரு காலகட்டம் இருக்கும். அது எதை எடுத்தாலும் நானே செய்யணும்னு பார்ப்பீங்க. 11ஆம் மாதத்துக்கு மேலே 12ஆம் இடத்துக்கு ராகு பகவான் போகிறார். 12ஆம் இடத்துல ராகு பகவான் போகும்பொழுது என்னென்னா தூக்கமே போயிடும். எல்லா விஷயத்திலையும் நீங்களே போய் பண்ணணும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் அப்படியே ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலராக இருப்பீங்க. ஷார்ட் ட்ரிப் ட்ராவலிங்காகவும் இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல கேது பகவான் வேலையில் அதிகமான ஈடுபாடு இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கும். அது தவிர போட்டிகள் வேலையில் அதிகமாக இருக்கும். இது இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் குருவும் சப்தமத்தில் உங்களுடைய ராசியை பார்ப்பார். அதனால் உடல்நிலையில் ஏற்றம் கிடைக்கும். சற்று என்ன சொல்கிறது, பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சலசலப்பு இருக்கும். ஏன்னா சனி உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குருவின் பார்வை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும்பொழுது குருவின் பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. திருமண பாக்கியம் அக்டோபர் நவம்பருக்கு மேலே அமையும். பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அக்டோபர் நவம்பருக்கு மேலே நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 12ல் ராகு இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால புதிய புதிய முயற்சிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. யார்கிட்ட வேணால் சண்டைக்கு போகலாம், யார்கிட்ட வேணால் வம்புக்கு போகலான்ற அளவுக்கு உங்களுடைய மைண்ட் இருக்கும். இருந்தாலும் 6ஆம் இடத்து ராகு, அதாவது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதுவும் இந்த கும்பராசிக்காரர்கள் பார்த்தலையானால் கொஞ்சம் அரசு சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு மைனிங் இண்டஸ்ட்ரி, இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், எண்ணெய் சம்பந்தப்பட்ட வியாபாரம், அது தவிர கருப்பு துணி, அது தவிர தார், இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்க, அது தவிர கவர்மெண்ட்டினுடைய சப்சிடிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, பெரிய பொசிஷனில் இருந்து கவர்மெண்ட் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தலையானால் இந்த நவம்பருக்கு மேலே ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானா நீங்கள் காலபைரவரை வழிபட்டு விடாமல் வழிபடுறது ரொம்பவுமே முக்கியம். அதுவும் தேய்பிறை அஷ்டமியில் போய் பைரவரை வழிபடுங்க. ஏன்னா சனியும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு ராகுவும் உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்துக்கும் போகிறார். அதனால் ராகுவுக்கு குரு பார்வைன்றதும் 12ஆம் இடத்துக்கு போனதுலேருந்து இருக்காது. அதனால் காலபைரவரை வழிபட்டுட்டே வாங்கும். அதுவும் தேய்பிறை அஷ்டமியில் வழிபடுறது மிகவும் ஏற்றம். தேங்காயை உடைச்சி அவருக்கு இது பண்ணிவிட்டு வாங்க. காலபைரவர் சிவன் கோவிலில் வடகிழக்கு மூலையில் இருப்பார், போய் பாருங்கள். அதோட பார்த்தோம்னா விநாயகருக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்க. உங்களுக்கு ராகு கேதுவனுடைய பிரச்சனைகள் இல்லாமல் போகும். ஒரு தரம் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஏன்னா ஆஞ்சநேயரும் விநாயகரும் நவகிரகங்களை கட்டினவர்கள் அப்படின்னு சொல்லுவார். அதனால் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக மலரும். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்.
ஏப்ரல் மாத பலன்கள். பொதுவாக வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில் இந்த ஏப்ரல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது வந்து நான் மெயினாக சொல்லியே ஆகணும், இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் வந்து 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் வந்து சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே வந்து மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல் வராரு, புதன் 12ல் வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமாக இவங்க எல்லாருமே வந்து வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் வந்து இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததான் வந்து நம்ம போடுற பிளான்ஸ் வந்து தேவையில்லாமல் போய் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்ணுறது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போடுற இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலிமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒரு 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரும்பட்சமாக எல்லாருமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் வந்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் புத்தாண்டு மாத பலன்கள் ரொம்ப இருக்கிற எல்லா ஹவுஸையும் பார்க்கும்போது இந்த ஹவுஸ் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆல்ரெடி வந்து சூரியன் வந்து, நான் சொல்கிறது வெயில் வந்து ஏற்கனவே நமக்கு வந்து மண்டையில் சூடு ஜாஸ்தியாக இருக்குது. எல்லா கிரகங்களும் என்கிட்டே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களேடா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பீங்க. அதிகமான குழப்பமான நிலைமையை வந்து இந்த மாதம் தரும். யாரெல்லாம் உட்காந்துருக்கு, ஆல்ரெடி சனி வந்து உட்காந்துட்டு சக்கப்போடு போட்டுட்ருக்கு, ஜென்ம சனி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய், அப்போது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா புதன், இப்போ சுக்கிரன் உச்சமாக இருக்காரு. இப்படி எல்லாரும் போட்டு என்னை தாக்குறீங்களே, நான் என்னதான் பண்ணுறது, எங்கே தான் போய் உட்காருறது? இப்போ கும்பலக்குனா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் அங்கேருந்து போயிட்டு ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு டேட்டில் மாறும்போது அழகாக வந்து எங்கே போய் உட்காராங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல. ஆல்ரெடி சூரியன் சனி இணைவு வேற இருக்கு. ஓகேவா? இப்போ ஏப்ரல் 15க்கு மேலதான் வந்து அழகா வந்து மேஷத்துக்கு போவாரு. அப்ப சூரியன் சனி இணைவு என்ன அப்படின்னா, தந்தை மகனாக இருந்தால் பிரச்சனை, தந்தை மகளாக இருந்தால் அது பாசிட்டிவ். அப்போ உங்களுக்கு வந்து தேவையில்லாம எடக்கு முடக்கா பேசுறது, வீட்டில் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்க வாயை கட்டுப்படுத்துங்க. வாயை ஓவரா பேசக்கூடாது. அமைதியா இருந்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையும் உங்களை வந்து இது கட்டுப்படுத்தும். ஆனா அமைதி இருக்க விடாது. செவ்வாய் இருக்காரு, எங்க போய் அமைதி? எங்க தேவையில்லாம புசு புசு புசுன்னு போறது, பேசுறது, சண்டை போடுறது, அப்புறம் அச்சச்சோ அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவீங்களான்னு கேட்டா கிடையாது. அப்போ வந்து இல்லை அப்படிதான் சொல்லிட்டு அப்புறம் தேவையில்லாம மாட்டிக்கிறது, இது எல்லாமே நடக்கும். ஓகேவா? அப்போ சூரியன் மாறுற வரைக்கும் அப்படின்னா இந்த டைம்ல கொஞ்சம் அமைதி. ஃபர்ஸ்ட் ஆஃப்
ஏப்ரல் 2nd of ஏப்ரல் அப்படி பிரிச்சுக்கோங்க. 2nd of ஏப்ரல் சூரியன் மாறிடுவார். அப்புறம் அடுத்தது ஒரு 41 டேஸ்க்கு அப்புறமா அழகா பண்ணிங்கன்னா செவ்வாய் மாறுவார். இது மாதிரி ஒவ்வொரு டேட்டில் ஒரு மாற்றம் வர வரைக்கும் வெயிட். ஓகே, ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே இருக்க போகுது. ஏன்னா வந்து குரு ஜூனுக்கு அப்புறமா உங்களை பார்ப்பார். அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் வந்து இந்த மாதம் மட்டும்தான். ஜூன் வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த குழப்பத்தை வந்து நீங்கள் குழப்பம் அடையிறத போய் நீங்கள் மற்றவங்க கிட்ட அதை குழப்பமாக சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கே வந்து ஒரு கன்ஃபார்மேஷனான ஒரு இதுவே இல்லாதப்போ நீங்கள் யார்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த முறையில் நீங்கள் வந்து அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு இல்லாமல் இருக்கும். நிறைய கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. அப்போ உங்களுக்கே கன்ஃபியூஷன் இருக்கும்போது உங்களுக்கு யார் புத்தி எதை சொன்னாலுமே நீங்கள் கன்ஃபியூஷனில் தான் இருப்பீங்க. அதை எடுத்துக்கவே மாட்டீங்க. உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், நல்ல விஷயம். அப்போ குரு பார்வை 10ல் இருக்கும்போது உங்களுக்கு தொழில், நல்ல முன்னேற்றம், வருமானங்கள் எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய வருமான ஸ்தானத்தை இயக்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளோ அதை வாங்கிக்கோங்க. ஸோ பண தட்டுப்பாடு, தொழிலில் முன்னேற்றம் இதெல்லாமே சூப்பராக இருக்க போகுது. எந்த தட்டுப்பாடும் இல்லை. ஆனால் இந்த செலவுகள், இந்த கன்ஃபியூஷன் என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கும். அப்போ 4ஆம் இடத்துல வந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை கெடுக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து நிறைய தூங்காமல் இருப்பீங்க. தூங்குங்க. அப்போ நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு எப்போ டைம் கிடைச்சாலும் அட்டடா அப்படின்னு தூங்குவீங்க. அந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய பாடி ஸ்ட்ரெஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து ஆதிக்கம் நிறைந்த கிரகங்கள் உங்களுடைய நல்ல அழகாக தலையிலே உட்காந்துருக்காங்க. அப்போ ஆதிக்கம் செலுத்தணும், நான் சொல்றது அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தேவையில்லை. இப்போ பிறப்பு ஜாதகத்தில் எல்லாரும் அங்கே இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய குணாதிசயம் அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இது வந்து கன்ஜெக்ஷன்ஸ், டிரான்சிட், இதெல்லாமே வந்து மாறக்கூடிய ஒரு தன்மை. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கணும், அப்பப்போ இருக்கக்கூடாது. அப்பப்போ வரக்கூடிய ஒரு கிரகத்தை வச்சு நான் தான் கில்லி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் மாட்டிக்குவீங்க. அப்போ அந்த யோசிச்சு நிதானித்து அந்த ஒரு யுத்தத்தில், கிரக யுத்தத்துல இருந்து அதை சரி செய்துக்கு உண்டான ஒரு டைம் வர வரைக்கும் பொறுமையாக இருந்தீங்கன்னா, நான் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கல, எல்லாம் என் மனைவி கிட்ட கொடுத்துக்கிறேன், என் கணவர்கிட்ட கொடுத்துக்கிறேன், இல்லை என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துக்கிறேன், என் வெல்விஷர் கிட்ட கொடுத்துருக்கேன், நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்கப்பான்னா நீங்கள் தப்பிச்சுக்கலாம். நானே எல்லாமே பண்ணும், நானே எல்லா விஷயமும் பண்ணும். காலையில் ஒரு மூடில் இருப்பீங்க, மத்தியானம் ஒரு மூடில் இருப்பீங்க, நான் நைட்டு ஒரு மூடில் இருப்பீங்க. அப்படி இருக்கும் இந்த காலகட்டம். அதனால தான் நான் சொல்கிறேன் அமைதியாக இருங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிளானிங், செயல்பாடுகள், உங்களோட கேரியர் க்ரோத், உங்களுடைய ஒர்க்கு, உங்களுடைய குடும்பம் எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்தில் என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்குது, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ஏமா இப்போ வந்து ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் இப்போ தானமா பார்த்தோம், தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறீங்க, எதம்மா நாங்கள் கடைப்பிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப தொன்று தொட்டு நம்ம கடைப்பிடித்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன, எந்த ராசி பலன் நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிப்பார். மகர சங்கராந்தி காலகட்டம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுந்தருள்வார். அவர் என்ன மாதிரி ஆபரணங்களை போட்டுட்டு வராரு, என்ன வாகனத்தில் வராரு, என்ன ஆயுதம் ஏந்தி வராரு, இதை பொறுத்து அந்த வருடம் முழுசும் பலன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு இன்றைய தினம் தான் பஞ்சாங்கம் மோதுறது. அதே மாதிரி இன்றைய தினம் கிராமத்தில் நிறைய பேர் இன்றளவும் செய்யக்கூடியதற்கு அந்த ஊரில் சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த புரோகிதர்கள் கிட்ட போய் கேட்பாங்க, அப்பா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா
சூரிய பகவான் உங்களுக்கு வந்து வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படிங்க இருக்கு அப்படின்ற மாதிரி என் பேத்தி வந்து மேஷ ராசி, என் பேரை வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி, அவங்களுக்குலாம் இந்த வருஷம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற வழக்கம் இருக்க தான் செய்யுது. ஆக இடையில வந்து இந்த ஜார்ஜியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறது, 2025 எப்படி இருக்குது, 26 எப்படி இருக்குது, மிட் நைட்டில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் இடையில வந்த பழக்கம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை கனி காணுதல், தமிழ் புத்தாண்டு பலன்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப தெளிவாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளானட்டரி பொசிஷனை வச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி, இன் ஜென்ரல் வந்து பாருங்கள், இந்த பராப வருடம் பொதுவாக தமிழ் மாதங்கள், தமிழ் வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்கள் 12, தமிழ் வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 60 வருடங்களில் 40வது வருடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பராபவ வருடம் அப்படிம்பாங்க. பராபவம் அப்படின்றது சமஸ்கிருதத்தில் என்னங்க அர்த்தம் அப்படின்னா தோல்வி, அழிவு, அவமானம் அப்படின்றது அர்த்தம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெட்டது தான் நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. இடைக்காட்டு சித்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். பராபவத்தில் நல்ல வந்து பார்த்திங்கன்னா மழை நல்லா செழிச்சு இருக்கும். அதே மாதிரி விவசாயம் நல்லா வளரும். உயிரினங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் உயிரினங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் தகுதிக்கும் அவங்கவுங்க தராதரத்துக்கும் ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வருமானம் அப்படின்னு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அரசியலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நெகட்டிவ் என்னம்மா? இப்போ நீங்கள் அழிவு, அவமானம், தோல்வின்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி கெடுபலன்களும் இருக்கா? சாலிடாக இருக்குது. சித்தர்கள் நம்ம இடைக்காட்டு சித்தர் சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷங்களும் நேர் வழியில் ஓரளவுக்காவது ஹானஸ்டி அப்படின்றத ஃபாலோ பண்ணும். இப்போ இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அந்த ஹானஸ்டி தானே. சரி, அப்போ நம்மளுக்கு நெகட்டிவ் என்ன அப்படின்னா அவமானம். முதல் விஷயம் வந்து பாருங்க, நாட்டுக்கு ஒரு பெரிய அழிவு அப்படின்றது இருக்குது. யுத்தம், அந்த யுத்தத்தினால சில பல உயிரினங்கள் அழியக்கூடும் அப்படின்ற விஷயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழை நிறைய பொழியும். போன வருஷம் எப்படி மழை நிறைய பொழிஞ்சிச்சு, அந்த மாதிரி மழை நிறைய பொழியும் அப்படின்ற ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பசுப்பால் நாசம் அப்படிங்கிறாங்க. ஆக வந்து பார்த்திங்கன்னா பசுமாடுகளுக்கு, ஜீவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிர் சார்ந்த உபாதைகள், ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. குப்பைகள்லேருந்து ஒரு விதமான இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் பல சாமியார்கள் சொல்லிட்டு தெரியுறாங்க பார்த்தீங்களா. நான் அம்பிகையினோட தூதன் சொன்னால் கூட பரவாயில்ல, ஈசனோட தூதன் சொன்னால் கூட பரவாயில்ல, நான் தான் அம்பிகை அப்படின்னே சொல்லிட்டு தெரிவாங்க. அவங்களுக்கு பிரித்த ஆபத்து அப்படின்றது உண்டு, தலைவர்களுக்கு ஆபத்து அப்படின்றது உண்டு. இருந்தாலும் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உலக நாடுகளில் நம் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கும். பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்துறையில் நம்ம நாடு சாதிக்கும். அதுலேயும் இந்த மாடர்ன் சிஸ்டமை விட இந்த ஆயுஷ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம் இதெல்லாம் தலை தூக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது. மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கம் வரும். ஆக நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. அப்போ அந்த கெட்டது நிறைய வராமல் தடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காஞ்சி மகாபெரியவா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் நாட்டுக்கு கெடுதல் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வருதோ, விதி வருதோ, பிளானட்டரி பொசிஷன்ஸ் அப்படி இருக்கோ, அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணும். இப்போதைய காலகட்டத்தில் விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் வழியும் வாய்ப்பும் உண்டா? சமஸ்கிருதத்தில் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கும் மேலே லிரிக்ஸ் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னாலும் நேரம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், விஷ்ணு சாஸ்திரநாமம் தினம்தோறும் வீடுகளில் மாலை நேரத்தில் ஒலிக்க விடலாம். இது நாட்டினுடைய பல அழிவுகளிலிருந்து நாட்டையும் காப்பாற்றும், நம்மளையும் காப்பாற்றும். ஆக பொதுவான பலன்கள் நான் சொல்லிட்டேன். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. சிம்மராசி அன்பர்கள் இந்த வருடம் எப்படிமா எங்களுக்கு இருக்குது அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசி சிம்மம் தாம்மா சொல்லணும். ஏன் எப்படி சொல்கிறீங்க? நாங்களே அஷ்டமத்து சனியில் இருக்கோம். அஷ்டமத்து சனி ஆனதுலேருந்தே அஷ்டமத்து சனி எங்களை வச்சு செய்கிறான். நாங்கள் கையிலம்மா 10,000 ரூபா வச்சுருந்தோம்மா, 10 லட்சம் வச்சுருந்தோம்மா. என்னோட ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச ஒரு குடும்ப உறுப்பினர் என் மச்சிஞ்சி வந்து கேட்குறான், மாமா குடும்பம்மா நான் ஒரே வாரத்தில் திருப்பி கொடுத்துட்றேன், நாளைக்கே கொடுத்துட்றேன் அப்படின்லாம் எவ்வளவோ சொன்னாம்மா. கதறி எழுதா கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டேன்றா, ஃபோனை பிளாக் பண்ணிட்டா. நானும் எங்கள் மனைவியும் போயிட்டு பேசினா சண்டை போட்டு அனுப்புகிறா. நாங்கள் என்ன கொடுக்காமையா போயிட போகிறோம், ஏமாற்றிடுவா போகிறோம், அப்படி இப்படின்ற ஏகப்பட்ட பேச்சு பேசுகிறா. என்ன பண்ணுறதுனே தெரில. உறவுக்கு உறவும் போச்சு, கையில் இருந்த காசும் போச்சு. இப்படி சொல்கிற சிம்மத்தை பார்த்துருக்கோம். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ்மா. ஹையர் அஃபிஷியலும் எங்களை தாளிச்சு எடுக்கிறான், கீழே வேலை செய்கிறவங்களும் சரியாக வேலை செய்ய மாட்டேன்றாங்களே. எங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போனாலே இன்றைக்கி என்னடாப்பா பிரச்சனை வரும்
அப்படின்னு பயந்து பயந்து போகாமல் இருக்குமா. எப்படி சொல்கிற சிம்மத்தையும் பார்க்குறோம். குடும்பத்தில் நான் முதல்ல வந்துமா நான் சொன்னால் ஏதோ ஒரு மரியாதைன்னு இருந்துச்சு. இப்போ யாருமே நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா. அதுக்கு மேலே வரக்கூடிய பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்கிறேன், உனக்கு என்ன தெரியும், நீ வாய முடின்னு அப்படின்னு எங்கள் மனைவி பேசுகிறாங்க, எங்கள் குழந்தைங்க பேசுது, பெருசாக மரியாதையே இல்லைம்மா. இப்படி சொல்கிற சிம்மத்தையும் பார்க்குறோம். நான் ரோட்டில் போனாம்மா எதிர் வீடு பக்கத்து வீடு 3ஆவது தெருவில் இருக்க 4ஆவது வீட்டில் சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னை பார்த்தும் பார்க்காம போகிறாங்க, கண்டுக்காமல் போனால் கூட பரவாயில்லம்மா, சாக்கிட்டு பேசுகிறாங்கம்மா. இப்படி சொல்கிற சிம்மத்தையும் பார்க்குறோம். சனி பகவான் அஷ்டமத்து சனியை வந்ததுலேருந்து பயங்கர ஹெல்த்துமா, எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சுமா, கை கால் வலி எல்லாம் வந்துருச்சுமா. திடீர்னு எலும்பு வலி வருது, டாக்டர்கிட்ட போய் பார்த்தா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லைட்டாக போனம்மா, தடுக்கி கீழே விழுந்தம்மா, கால் உடஞ்சிடுச்சுமா, இடுப்பு ஃப்ராக்சர். இப்படி சொல்கிற சிம்மத்தையும் பார்க்குறோம். இவ்வளோ சொல்கிற சிம்மம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்கிறீங்களே, எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. 6ஆம் மாதம் வரைக்கும் தாம்மா இந்த பிரச்சனை. 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றார். அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. ஆக அஷ்டமத்து சனியாக இருந்து உங்களை எவ்வளோலாம் கெடுத்தானோ அவன் இப்போ எதுவும் கெடுக்கிறதுக்கு வழி இல்லையே அப்படின்னு ரொம்ப व्यसனப்பட்டு கவலைப்பட்டு உட்கார்ற மாதிரி சூழ்நிலை. உங்களை எந்த விதத்துலையும் எல்லாளவும் அவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுவார், பசிஃபை ஆகிடுவார். அப்புறம் என்ன, நம்மளுக்கு எடுக்கணுன்றவன் அமைதியாக உட்கார்ந்துட்டுருக்கான் அப்படின் போது அதை விட பெருத்த சந்தோஷம் எதுவும் இல்லைங்களா, எதுவும் இல்லைங்களா. ஆக இது ஒரு பெரிய 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 ப்ளஸ் அப்படி சொல்லலாம். 2வது 7ஆம் பாவத்தில் ராகு, களத்திர ஸ்தானத்தில் ராகு. உங்கள் மனைவி வழி, நீங்கள் சிம்மராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா மனைவி வழி திடீர் தன பிராப்தி அப்படின்றது உண்டு. எங்கள் மனைவி ரொம்ப ஏழ்மம்மா, இப்படி நம்ம ஜோதிடர் பார்த்திங்கன்னா ஜோதிடம் பார்க்க வரும்போது சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னம்மா நீங்கள் வேறு, எங்கள் மனைவி ரொம்ப ஏழம்மா, அவங்களுக்கு வசதி வாய்ப்பே கிடையாதும்மா. சரி, அவங்களுக்கு 4 சென்ட் இடம் இருக்குது அப்படின்னா கூட அதை வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா பொண்ணுக்குன்னு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா? அப்படி சொன்னால் சொல்லுவாங்க, இல்லைம்மா அவங்களுக்கு எதுவுமே கிடையாதும்மா. சரி, அவங்க இதுக்கு முன்னாடி வேலைக்கு ஏதாவது போயிருந்தாங்கன்னா இப்போ திடீர்னு வேலை செய்யணும்னு தோணும், வேலைக்கு போவாங்க, சம்பாரித்து கொடுப்பாங்க. அட எங்கள் மனைவி படிக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிம்மா படிக்கவே இல்லை அப்படின்னா கூட பக்கத்தில் புதுசாக நிறைய கம்பெனிஸ்லாம் வருது இல்லைங்களா, கம்பெனிஸ் வருது, வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு கம்பெனி வருது. அப்போ 4 பேர் வேலைக்கு போகும்போது உங்கள் மனைவி கேட்பாங்க, ஏங்க நானும் வேலைக்கு போவேங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அனுப்புறீங்க, அனுப்பலனாலும் அவங்க போகிறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க, அவங்க போவாங்க, சம்பாதிப்பாங்க, சம்பாதிச்சு உங்கள் கையில் காசு அப்படின்றது கொடுப்பாங்க. ஆக இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலிமா வசதி வாய்ப்பு திடீர் தனப்பிராப்தி வரணும் அப்படின்ற விஷயம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா புதுசாக இன்வெஸ்டர் வரணும், ஒரு கூட்டு தொழிலாக அது அமையணும், உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் வரணும். பிஸ்னஸ் பார்ட்னர்னால ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் தாங்க, இப்போ கொஞ்சம் அவர் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்றது உண்டு. இது 12ஆம் மாதம் வரைக்கும் இந்த அமைப்புலாம் இருக்கும். 6ஆம் மாதத்துக்கு மேலே குருனோட பார்வை ராகு மேலே கிடையாது, குரு சண்டால யோகம்ன்றது கிடையாது. அப்போ மனைவி வழி பார்ட்னர் வழி அதிர்ஷ்டம் தனப்பிராப்தி இருக்குன்னாலும் மனைவி எப்படி பேசுவாங்க அப்படின்னா, நீயும் எத்தனை வருஷமாக வேலைக்கு போகிற, எவ்வளோ நான் சம்பாதிக்கிறேன்ற என்னத்தை பெருசாக சம்பாதிச்சு கிழிச்ச, நான் வேலைக்கு போனேன் ஒரு 2-3 மாதத்துலேயே என் பிள்ளைக்கு பற்றியா நான் இஎம்ஐ போட்டு பைக் வாங்கி கொடுத்துட்டேன் பற்றியா அப்படிம்பாங்க. என் அம்மா பார்த்திங்கன்னா எப்பயுமே பிள்ளைங்களுக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க, தலை மேலே கடன் வாங்கி கூட வாங்கி கொடுப்பாங்க. ஆக அவங்களோட பேச்சு நீ எதுக்குமே லாக்கி இல்லை, நான் ஐ எம் சுப்பீரியர், ஐ நோ எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஐ நோ பெட்டர் தென் யூ அப்படின்ற மாதிரி இருக்கும். நீயே பெரிய ஆளாயிருமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுங்க. வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க, அடமக்கு இது காக்கா இல்லை கொக்கு அப்படின்னா நம்ம மக்கா போயிடும். ரொம்ப சிம்பிள். ஆக என்ன மனைவி சொன்னாலும் ஓகே, என்ன உங்களோட லைஃப் பார்ட்னர் சொன்னாலும் ஆமான் சாமி, அப்படி தான் சாமி, ஆமான் சாமி போட்டிங்களான்னா நல்லதுமா, ஓகேங்களா. இதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. போடலன்னா என்ன ஆகும், போடலன்னா ஒரு கேப் வரும், அந்த கேப்பில் விரிசல் வரும், அந்த விரிசல் பெருசாகும், வாழ்க்கையில் பிரச்சனை வரும். நம்மளுக்கு என்னத்துக்கு இருக்கிற பிரச்சனையே போதும் அப்படின்ற மாதிரி விட்டுருங்க. அதே மாதிரி சுயஸ்தானத்தில் கேது, தனிமை எனக்கு எப்பயுமே கொடுமையாக இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில், ஆனால் இப்போ தனிமை தான் இனிமையாக இருக்குது. சுவாமி கும்பிடணும், இறை வழிபாடு போகணும், ஜீவ சமாதி போகணும், இதெல்லாம் தோணும். வெளிநாட்டில் போய் வர்த்தகம் செய்யணும், எவ்ரி திங் இஸ் குட், நோ நீட் டு வரி. அதுக்கு மேலே 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் பார்த்திங்கன்னா விரைய குருவாக இருக்கார். விரைய குரு அப்படின்னும் போது ஏதோ ஒரு விதத்தில் சுப விரையும் அப்படின்றது நடக்கும். நிறைய சிம்மராசி அன்பர்கள் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போவீங்க, இன்ப சுற்றுலா போவீங்க, பிள்ளைங்களுக்காக நெட்டு வாங்குவீங்க, இப்படி நிறைய நல்லது அப்படின்றது நடக்க போதுமா. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் இனிமையான வருடமாக அமையும். வாழ்த்துக்கள்.
இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க, அம்மா எங்கள் குடும்பத்தில் பல தீராத பிரச்சனைகள் இருக்குது, குழந்தைங்களால் பல பிரச்சனை இருக்குது, சொத்து கோர்ட்டு கேஸுன்னு இப்படியே போயிட்டுருக்கு, சம்பாதிக்கிறது சுபவரையுமே ஆக மாட்டேங்குது, வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கும், வீடு கட்டுறதுக்கான வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, பிள்ளைங்களுக்கு 40 வயசு கிட்ட ஆயிடுச்சு, எப்போ திருமணம் நடக்கும், இந்த மாதிரி பல கேள்விகள், வெளிநாடு போகலான்னு நினைக்கிறோம், நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம மனுஷங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் தான் இருக்கும். சில பிரச்சனைகள் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால தீர்த்து வைக்கவே முடியாது, கடவுளனோட அனுகிரகத்தினால தான் தீர்த்து வைக்க முடியும். அந்த மாதிரி தீராத பிரச்சனைகள் இருக்குமா, எப்பமா தீரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு பதில் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தனுசு ராசிக்காரருக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் 14, 2026 பிறக்கும் பொழுது நமக்கு பாருங்கள், தனுசு ராசிக்கு குரு வந்து 7ஆம் இடத்திலே இருக்கிறார், சனி 4ஆம் இடத்தில் இருக்கிறார், ராகு 3ஆம் இடத்திலும், கேது வந்து 9ஆம் இடத்திலும் இருக்கிறார். இந்த ஜூன் 1ஆம் தேதி என்ன நடக்குது, குரு பாருங்கள் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அது நல்ல ஒரு பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஏன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் மறைந்தாலும் உச்சம் பெறுகிறாருங்கிறதுல ஒரு நுணுக்கம் இருக்குது. ஸோ 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறார், அதே சமயத்தில் 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பல மாற்றத்தை கொடுக்க போகிறது. 4ஆம் இடத்துல சனி நீடித்திருக்கிறார், சனியின் பார்வை, குருவின் பார்வை சனி மேலே விழுகிறது, நல்லது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இடம் மாற்றங்கள் உண்டு. வெளிநாடு எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய உண்டு, வெளி மாநிலம் போகக்கூடிய உண்டு, ஒரு வீட்டு விட்டு இன்னொரு வீடு மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது, பழைய வீட்டு விட்டு புது வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி ஃபண்ட்ஸு பண வரவுகள் பார்த்திங்கன்னா பல சோர்ஸில் வரக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் கடன் பட்டாலும் அது மூலமாக சில சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள்ங்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக காட்டுகிறது. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாகிய குரு 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது பல மாற்றத்தை கொடுத்தாலும் ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்புங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல வந்து சனி இருந்து ராசியவே பார்த்து பிரச்சனை பண்ணி ஒரு மாதிரியான டென்ஷன் கொடுத்துட்டு இருந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குருவின் பார்வையினால் கொஞ்சம் தனியுது. ஸோ முதல் இருந்த ப்ரெஷர் இருக்காது, முதல் இருந்த ஒரு மனம் இறுக்கங்கள் இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருப்பதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 ஏப்ரல் 14 ஆகக்கூடிய பயிற்சி ஒரு அருமையான பயிற்சி. அதுக்கப்புறம் டிசம்பர் அந்த ஏப்ரல் 24 ஆகக்கூடிய அந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 45 நாளுக்கு அப்புறம் ஆகக்கூடிய குரு பயிற்சி அருமையான பயிற்சி. அதே மாதிரி டிசம்பர் 6ஆம் தேதி ஆகக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி பாருங்கள், ராகு வந்து 2ஆம் இடத்துக்கும் கேது 8ஆம் இடத்துக்கும் போகிறார். ஸோ இந்த 2-8 ராகு போய் குரு பார்வை பெறுவது பார்த்திங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளி மாநிலம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, நிறையா ட்ராவலிங்கில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு விசேஷ பலன் இருக்குது. ஏன்னா கடகமும் சரராசி, மகரமும் சரராசி, சரராசியில் எப்போ ராகு இருக்கும் பொழுது நிறையா ட்ராவலிங் கொடுப்பார், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு அந்நிய செலாவணை, அது மாதிரி பல விஷயங்கள், இடம் மாறுதல், நிறையா ட்ராவலிங், வேறு மொழி பேசக்கூடிய அமைப்புக்கு போகிறது, அது மாதிரி விஷயங்கள், தொழில், ஷேர் மார்க்கெட், அது மாதிரி விஷயத்துலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் இப்போது இந்த ராகு 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுது பண விஷயத்தில் சில டைட் ஆகும், சில நிறைய சுப செலவுகளும் சில சுப இன்வெஸ்ட்மெண்ட் சுப முதலீடுகள்லாம் நம்ம செய்வதனால கொஞ்சம் பணம் இறுக்கங்கள் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதில்க்காக கொஞ்சம் லோன் போகிறது, அதில் கொஞ்சம் ஃபண்டிங் வாங்குறது, கூட்டு தொழிலாக பண்ணுறவங்களுக்கு பணம் பெற்று பண்ணுறது, இது மாதிரி பல முன்னேற்றத்துக்கான மாற்றங்கள் கொடுக்கும். ஆனால் அதில் வந்து ப்ரெஷரும் இருக்கும். ஆனால் அது பண்ணினாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியுங்கிற மாதிரி அமைப்பு இருப்பதனால தனுசு ராசிக்காரர்கள் இந்த டைமில் ரிஸ்க் எடுத்து பல விஷயங்கள் அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. வெளிநாட்டில் போய் படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்க சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு, விசா கிடச்சி போகிறது, அவங்களுக்கு வேணுங்கிற காலேஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது. அதே மாதிரி நார்த் இந்தியாவில் போகக்கூடிய நினைக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி இந்த அரசு உத்தியோகத்தில் போய் ஜாயின் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு போஸ்டிங் மாறுறது, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர், அது மாதிரியெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புகள் இருக்குது. எப்பவுமே சனியை உச்சகுரு பார்க்கும் பொழுது
சனியின் கோரகுணம் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்த்து தொழில், வேலை, சுகத்தை எல்லாம் கெடுக்காமல் ஓரளவுக்கு ஓர்சலாக அடுத்தடுத்து நம்ம ஃப்யூச்சரில் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற வாழ்வாதாரத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் எல்லா வயதினர் தனுசு ராசிக்காரர்களுக்கும் உண்டு அப்படிங்கிறத நம்ம எந்த விதத்துலையும் மறந்துடக்கூடாது. ஸோ அதனால் கண்டிப்பாக வரக்கூடிய குரு பெயர்ச்சி, தமிழ் புத்தாண்டு பிறந்து 1.5 மாதம் நடக்கிற குரு பெயர்ச்சியும், தமிழ் புத்தாண்டு பிறந்து 8 மாதம் நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சியும் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள். ஒரு டைமில் ஒரு கம்ஃபோர்ட் இல்லாத சுச்சுவேஷனுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் ஃப்யூச்சரில் அதுதான் நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனதுங்கிறத மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்கு இருக்குது. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த ராசி, நீங்கள் வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, தசநாதன் வந்து கோச்சாரத்தில் எத்தகைய ஒரு அமைப்பில் போயிட்டு இருக்கார், புக்திநாதன் எது மாதிரி அமைப்பில் போயிட்டு இருக்கிறாருங்கெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இன்னுமே துல்லியமான பலன்கள் எப்படி வந்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி, இந்த கோச்சாரத்தோடு சேர்த்து வைக்கும் பொழுது எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை திரும்ப போகுது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்க வாய்ப்பு இல்லை, எது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, பிராப்தங்கள் எதை காட்டுது, கல்யாணம் எப்போ நடக்குது, குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்போ கிடைக்குது, எப்போ வெளிநாடு வாய்ப்புகள், எப்போ வேலை மாற்றம், எப்போ கடன் அடையக்கூடிய அமைப்பு, எப்போ உடல்நல கோளாறு சரியாகக்கூடிய அமைப்பு, இது மாதிரி பல வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான சில விஷயங்களை தெரிந்து கொண்டால் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நாம் வந்து பிளான் பண்ணி அந்தந்த டைமுக்கு வேணுங்கிற உத்வேகத்துடன் செயல்பாடு திறனுடன் நம்ம செயல்படும் போது தேவையற்ற இதுவரையும் நம்ம பாஸ்ட் லைஃப்பில் செய்த தவறுகளை திருப்பி செய்யாமல் எந்த விஷயத்தை தெரிந்தால் நமக்கு அதுக்கு மாற ஒரு பலனை கிடைக்குமோ அதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தெரிந்து நம்ம செயல்படும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற அன்வான்ட் அசம்ஷன், தேவையற்ற போய் நம்ம என்ன விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலையோ அந்த விஷயத்தில் போய் நம்ம மாட்டிக்கிறது, இதெல்லாம் செய்யாமல் எது நமக்கு வேணுமோ அதில் ஒரு கிளாரிட்டி, அதில் ஒரு விஷயங்கள். அதனால சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி போகும்பொழுது உங்களுக்கு எது பிராப்தம், உங்களுக்கு எந்த பிராப்தம் இருக்கோ அதில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். எந்த மாதிரி கிரகம் வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குது, திக்பலத்தோடு இருக்குது, திருக்பலத்தோடு இருக்குது, ஸ்தான பலத்தோடு இருக்குது, அந்த கிரகத்தின் காரகத்துவத்தில் நீங்கள் போகும்பொழுது அந்தந்த தசை பீரியடில் நீங்கள் ஜெயிக்க முடியும். எந்த மாதிரி தசை பீரியடில் போனோம்னா நமக்கு அருமையான பலன்கள் இருக்குது, எந்த மாதிரி தசையில் நம்ம அடக்கி வாசிக்கணும், எந்த மாதிரி புக்தியில் நம்ம வேகமாக போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து நீங்கள் செயல்படும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் வந்து எதிர்நீச்சல் போட்டு பண்ணின மிஸ்டேக்கே கடந்த காலத்தில் செய்த தவறுகளே அதே சைக்கிளிக்கான பிஹேவியர் பண்ணாமல் நம்மளுடைய மைண்ட் எப்போ நமக்கு தெளிவாகிறதோ எது நமக்கு வந்து கரெக்டாக வரும், எந்த நேரத்தில் செய்யணுங்கிறப்போ நமக்கு தேவையற்ற பேராசைப்படாமல் நம்மளுடைய பிராப்தம் என்னவோ அந்த அளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு நாம் வந்து ஆசைப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முயற்சியில் எடுக்கும் பொழுது வீண் விரயங்கள், வீண் விரக்திகள் அது எல்லாத்தையுமே தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்தை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நமக்கு தசாபுக்திகள் அடிப்படையில் எது மாதிரி அமைப்பு வரும்னு தெரிஞ்சு நம்ம செயல்படும் பொழுது தேவையற்ற ஃப்ரஸ்ட்ரேஷன். இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக கல்யாணம் நடக்கலைன்ட்டு பேரண்ட்ஸுக்கு ஒரே பிரச்சனை. எந்த நேரத்தில் நடக்குமோ அந்த தசாபுக்திகள் வரும்பொழுது தான் அவங்க லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா அந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்ட புக்திகள், திருமண ஸ்தானாதிபதி புக்தி நடக்கக்கூடிய புக்திகள் அப்போ தான் வந்து உங்களுக்கு மேரேஜ் நடக்கும். நம்ம அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு விரக்தி தான் வரும். ஸோ நம்ம காலகட்டங்களை தெரிந்து டைம்லைன்ஸை தெரிந்து ஒன்று நம்ம செயல்படும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நம்ம பலன் பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.